கிணற்றில் விழுந்த நரி. ஒரு நாள் ஒரு நரி கிணற்றில் தவறி விழுந்து விட்டது. விழுந்த நரி யாராவது தன்னை காப்பாற்றுவார்கள் என காத்திருந்தது. ஆனால் ஒருவரும் அந்த பக்கம் வரவே இல்லை. அதனால் சாப்பிடவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் தண்ணீருக்குள்ளேயே தவித்துக் கொண்டிருந்தது. 10 நாட்கள் கடந்து போனன. அன்னைக்கு அந்த பக்கமாக பார்த்து ஒரு ஆடு மே மே என கத்திக்கொண்டே வந்தது. உடனே நரி உஷாரானது. அந்த ஆட்டை வைத்து எப்படியாவது மேலே வந்து விட வேண்டும் என நரி நினைத்து கொண்டது. ஆடு அண்ணே, இங்க வாயேன் என்று அன்போடு அழைத்தது நரி. கிணற்றில் இருந்து வந்த குரலை கேட்டதும் ஆடு எட்டி பார்த்தது. என்ன நரியாரே, தவறி விழுந்து விட்டாயா என்று ஆடு கேட்டது. ஏச்ச, நானாவது விழுவதாவது, நான் வேணுமென்றேதான் தண்ணிக்குள் இறங்கினேன். இந்த கிணறு தண்ணி ரொம்ப சுவையாக இருக்கும், நீ வேணும்னா இறங்கி வந்து குடித்து பாரேன் என்றது நரி. ஆடு கொஞ்சமும் யோசிக்கவில்லை. உடனே கிணற்றுக்குள் குதித்தது. நரியே, இந்த தண்ணீர் ஒன்றும் சுவையாக இல்லையே, உன்னை நம்பி வந்தேன் பாரு, இப்ப எப்படி வெளியே போறது என்று கேட்டது ஆடு. முதல்ல நான் உன் மேல் ஏறி வெளியே போகிறேன், அப்புறம் கையை நீட்டுகிறேன், கையை பிடித்துவிட்டு நீயும் வெளியே வந்து விடு என்றது நரி. ஆடும் ஒப்புக்கொண்டது. ஆடு மீது ஏறி நரி வெளியே வந்தது. கையை கொடு, என்னை சீக்கிரமாக காப்பாற்று என்றது ஆடு. உன்னை நான் எப்படி காப்பாற்றுவது? எதை செஞ்சாலும் விவேகமாகவும் புத்திசாலத்தோடும் செய்ய வேண்டும். இப்போதாவது புரிந்து கொள், நான் வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பியது நரி. தன் முட்டாள்தனத்தை நினைத்து ஆடு மிகவும் வருந்தியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.